இன்னைக்கு தான் முதல்ல எனக்கு ஜென்ரலா இந்த எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல யாரோ டேக் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ பூர்ணிமா ஏதோ ஃபீனிக்ஸ் மாலுக்கு வராங்க அப்படி இப்படின்னு ஏதோ டேக் ஏதோ ஓட்டிட்டு இருந்தாங்க போல் இருக்கு. என்னன்னு தெரியல. அப்புறம் தான் போய் பார்த்தா அவங்க ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி பறப்பாங்களாம். அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன உருட்டுன்னு தெரியல. புதுசா இருந்துச்சு. எங்க பறந்தாங்க, எங்க எந்திரிச்சாங்க, யாரு எரிச்சாங்க ஒண்ணுமே புரியல. ஸோ அது இல்ல. அப்புறம் ஷோ இன்னைக்கு அந்த 1 ஹவர் எபிசோட்ல பார்க்கும்போது மாயா வந்து அப்படியே பயங்கரமா பொங்குனாங்க விக்ரம் மேல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கொஞ்சம் முன்னாடி இந்த வீக் ஸ்டார்ட்ல அந்த மாரி பண்ணியிருந்தாங்கன்னா, அவன் ஓட்டுக்கே இது ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் இவன வோட் பண்ணிட்டு ரவீனாவ வெளில தள்ளியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன் நானு. இன்னும் கொஞ்சம் உக்கிரமா. ஸோ அது மிஸ் ஆயிருச்சு. கொஞ்சம் லேட்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு அவன் அவன் தங்கச்சி என்ன பேசுனாங்கன்னு அந்த 24/7லயும் நான் பார்க்கல. இவனும் இந்த அளவுக்கு இவங்களுக்கு என்ன பண்ணிட்டான்? அவன் ஏன் அந்த வீட்ல இருக்கக்கூடாது? அப்படின்றது எனக்கு புரியல. ஸோ அது ரொம்ப ஒரு மாரி முரணா இருந்துச்சு. அதுவும் ரொம்ப ஓவரா ஃபீலிங். அவன் வந்துட்டு அ ரொம்ப ரொம்ப தப்பா ஓவராலா வார்த்தை வந்து ரொம்ப விட்ட மாரி இருந்துச்சு. அவன் கிடக்குறான், போறான், வரான்னு. இது முன்னாடியே அவனுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். இப்ப வெளில போனா சூப்பரா இருக்கும். அவனுக்கு உரைக்கும். சரி அன்னைக்கே அவ சொன்னாளே அந்த டாஸ்க்ல நிக்க வச்சு. ம். இல்ல ஹரிஷ் ப்ரோ, ஒரே நிமிஷம். இது எனக்கு தெரிஞ்சு இவங்க ஓட்டிங்ல இவன் தான் டாப்ல இருக்கான்னு நினைக்கிறேன், ரவீனா விட. ம்ஹ்ஹ்ம். எக்கோ அடிக்குது. யாரு? தெரியல. நான் மியூட்ல போயிட்டேன். இப்போ பேசிட்டீங்க. அதான் அது எனக்கு தெரியல ப்ரோ. அது வோட்டிங்ல இவங்க போயிட்டு திவ்யா சிஸ்டர் அவர் வந்தாங்கன்னா தெரியும், அவங்கள கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நமக்கு ஓகே, ஓகே. கிடைச்ச தகவல் படி இவன் விக்ரம் ரவீனாவோட லீடிங்ல இருக்கிற மாதிரி ம்ஹ்ம். பார்ப்போம். ஓகே, ஓகே. அதுவும் பார்க்கலாம். இல்லாம இவங்க மாயா பூர்ணிமா ஃபேன்ஸ் தான் இவனுக்கும் ஓட்டும் போட்டிருக்காங்க நிறைய. இந்த வாரம் இந்த வீக் டைட்டில் வினருக்கு. போட்டிருந்தா அவன் உள்ள இருந்திருக்கணுமே. அப்ப அவ்வளவு வீக்கோ அவங்க? செம ஆன்சர் ப்ரோ. இல்ல அதான் 2 பேரும் சேர்ந்து போட்டே இப்படிதானா? அப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதோட ஃபன் என்னன்னா, அந்த ரவீனாவோட ஆக்டிவிட்டீஸ் இன்னைக்கு பார்த்தா, அந்த ஆன்ட்டியால ஒண்ணும் பண்ணவும் முடியாது. வீட்டுக்குள்ளேயும் வர முடியாது. அந்த ஆன்ட்டிய ஒரு டாஷா கூட மதிக்காம அது ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ப்ரோ இன்னைக்கு. இல்ல இல்ல, நீங்க நீங்க தப்பா சொல்றீங்க ஹரிஷ் ப்ரோ. பேர் தப்பா ம். சொல்றீங்க. முன்னாடி ஒரு கோடு வேர்டு இருக்கும், அதை யூஸ் பண்ணா தான் கரெக்டா இருக்கு. என்னதுங்க? அமெரிக்கா, அமெரிக்கா ஆன்டி. எதனால அமெரிக்கா ஆன்ட்டின்னு சொல்றீங்க? சொல்லு, ஏதோ ஒரு கான்வர்சேஷன்ல சொல்லுவாங்க, யுஎஸ் ஏதோ சொல்லுவாங்க, அதுல இருந்து அப்படியே ஓ! யுஎஸ் ஆன்ட்டி பழகிருச்சு. ஆயிட்டாங்களா? ஆமா. ரைட்டு விடு. யுஎஸோட யு அமெரிக்கா ஆன்டி தான் நல்லா இருந்துச்சு. அதான் அமெரிக்கா ஆன்ட்டியா? சரி ரைட். உன் ஆசைய ஏன் கெடுப்பான்னு. அமெரிக்கா ஆன்ட்டி, அதுதான். சேகர் தம்பியின் ஏ ஏ ஆசையின்படி அமெரிக்கா அமெரிக்கா ஆன்ட்டி வந்து ஏ மொக்க ஏ ஏ வாங்குச்சுன்னு ஏ நெனைக்கிறேன். கரெக்டா, கரெக்டா இருக்குல்ல உங்களுக்கு. ஏ ஏ ஏ அமெரிக்கா ஆன்ட்டி டபுள் ஏ. ஸோ போட்டு மொக்க அது அது பார்த்தா கண்டிப்பா அழுதுரும்னு நெனைக்கிறேன் இன்னைக்கு ஷோவ. அது சொன்ன எல்லாத்துக்குமே மாத்தி பண்ணிட்டு, அப்புறம் 24/7லயோ இல்ல 1 ஹவர்லயோ கூட சில் பண்ணு விடு அவங்க அப்படிதான் அப்படின்ற மாரி ஏதோ ஒண்ணு தட்டி விட்டுருச்சு. ஆ அப்புறம் இந்த நடுவுல இந்த மாயாவோட ஆக்டிங் எபிசோடு ஒண்ணு வந்துச்சு பாருங்க. அது அழுகுறது கண்ணாடி முன்னாடி நின்னு அழுதுட்டு, இந்த கமல் கிரேசி மோகன் படத்துலலாம் இப்படி அழுதுகிட்டு ஒரு ரியாக்ஷன் குடுத்துட்டு ஓடி போவாங்க தெரியணுன்றதுக்காக. அந்த மாரி நீ மைக்க கழட்டி வச்சுட்டு வாஷ்ரூம்குள்ள போய் அழுதா யாருமே வந்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போய் என்ன பண்ணாலும் இல்ல. அழுதுட்டு ரியாக்ஷன் குடுத்துட்டு மைக்கோட பாத்ரூம்குள்ள போய் பெர்ஃபார்ம் பண்றதெல்லாம் வந்துட்டு கம்பெனி ஆர்டிஸ்டால தான் முடியும். அது ரொம்ப ஓவரா இருந்துச்சு. ஆக்டிங் மத்தபடி இந்த பிடிக்கலையா உங்களுக்கு? ஆக்டிங்ன்னு தெரியாம பண்றவன் தாங்க மேடம் கலைஞர். இவன் ஆக்டிங்ன்னு நல்லா தெரிஞ்சு பண்ணா அது எப்படி? இல்ல, எதார்த்தமா உங்களுக்கு இல்லையே. ஆக்டிங் பிடிச்சிருந்ததா இல்லையான்றதுதான் நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். ஸ்டேஜ் டிராமாக்கு வேணா நடிச்சா பார்க்கலாம். ஷோல எல்லாம் பார்க்க முடியாது. சோ ஷோல பார்க்க அந்த முடியலைங்களா? ஓகே ஷோல பார்க்க முடியல. ஸ்டேஜ் டிராமால வந்தாங்கன்னா பார்க்கலாம். கை தட்டலாம் அவ்வளவுதான். இதுல ஓகே இன்னைக்கு ப்ரோ. ஃபேமிலி ரவுண்டு ஓவராலா நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பரா இருந்துச்சு அந்த விசித்ரா மேம் எபிசோட்லாம். ஆனா இந்த நிக்சனோட ஃப்ரெண்டோட ஆட்டிடியூடுமே ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு தப்பா தான் பட்டுது. ஏன்னா இந்த 24/7ல திடீர்னு நான் பார்க்கும்போது, அவன் என்ன சொல்றான், நீ வந்து பாயிண்ட்ஸ வந்து நீ அவங்களையும் பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஒரு சைன் காமிச்சான். பாக்ஸிங் சிம்பல் மாரி கைய காமிச்சு, ஃபைட் பண்ணணும் நீ, அடிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஆக்ஷன் காமிச்சான். அப்பதான் நினைச்சேன், சரி இவனுக்கு செட்டே இப்படிதான் இருக்கும் போல் இருக்கு அப்படிங்கிற மாரி நான் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டேன். அதனால தான் இவன் இப்படி இருக்கான்.
ப்ரோ அப்படிங்கிற ஹரிஷ் ப்ரோ மாதிரி கேக்குதா? ஒரு தாட்டே வந்துருச்சு. இப்ப கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான். அப்புறம் அவன் ரொம்ப வன்மமா அர்ச்சனா கிட்ட மட்டும் அவன் பிஹேவ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே கண்டுக்காத மாதிரி ஓவர் ஆட்டிடியூட் காமிச்ச மாதிரியும் எனக்கு பட்டுது. ப்ரோ மத்தபடி அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஆல்ரெடி ஏதோ சினிமால இருந்த மாதிரி இருக்கு. இவரு யூடியூப் சேனல்ல பரத்னு யூடியூபர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் ஒரு சேனல் வச்சிருப்பாரு. இந்த இவன் வந்து அவரை ரொம்ப ரிசம்பிள் பண்ணான். அதனால தெரியல பார்க்கணும்னா அவர் சினிமோட்டோகிராஃபரா ஏதோ ஒரு சினிமோட்டோகிராஃபர்னு சொல்லிக்கிறாரு. எதை சினிமோட்டோகிராஃப் பண்றாருன்னு தெரியல. ஆனா அது நான் எதுவும் அதை பத்தி தெரியல. ப்ரோ நான் அப்படி பாக்கல ப்ரோ. எனக்கு என்னமோ சேனல்ல இருப்பாங்களோன்னு ப்ரோ தோணுது. நான் பேச கேக்குதா ப்ரோ? கேக்குது ரதீஷ் ப்ரோ கேக்குது. என்ன சேகர் ப்ரோ பெரிய ஆளாயிட்டீங்க இதுல இருந்து. அத்த மோஸ்ட்லி நீங்க சிம்பு தான் வர வைக்கணும் அப்படிதான் சொல்றாங்களாமே எல்லாரும். நீங்க அப்படி அதுக்காண்டி அப்படி பண்றீங்களாமே. நான் சொன்னேன் சேகர் ப்ரோலாம் அப்படி கிடையாது சொல்லி வச்சிருக்கேன். எங்க ப்ரோ இது அவங்க மிஸ்டர் ஹோஸ்ட் அவங்க ஸ்பேஸ்க்கு இது போயிட்டு வந்தீங்களா? இல்ல எல்லாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சேகர் ப்ரோ இப்படி அகேஷனா பண்றாரு கமலுக்கு அப்படிங்கிறாங்க. சிம்பு கொண்டு வரதா அப்படி பிளான் பண்றாரு அப்படிலாம் சொல்றாங்க. ஆமா ப்ரோ வார தலைவனை பாத்துக்கலாம்ல ப்ரோ. அதுக்குன்னு ஒரு இருக்கிற ஒரு தலைவனை இப்படி பண்றீங்க ஏன் ப்ரோ? அவரு நல்லா பண்ண நம்ம ஏன் விமர்சிக்க போறோம்? நல்லா பண்ணான்னு சொல்லுவோம்ல. நல்லா பண்ணாதங்காட்டி தான் நம்ம கொஸ்டின் கேக்குறோம். உங்களுக்கே அது ஃபீல் ஆகும். உங்களுக்கு நல்லா பண்ற மாதிரி ஃபீல் ஆகுதா ப்ரோ? ஏன் ப்ரோ ரதீஷ் ப்ரோ? எனக்கு போன சீசன்ல உங்க இல்ல உங்களுக்கு இப்ப எனக்கு தெரிஞ்சு போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஃபீல் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். போன வாரம் உங்களை ரொம்ப ரோஸ்ட் பண்ணிட்டாங்களே. ஆமா நாங்க மட்டும் அடி வாங்கினா பரவாயில்லையா? நீங்களே கொஞ்சம் அடி வாங்கணும்ல. அதோட அடி புளி இன்னும்ல உங்களுக்கும். அதுதான் அந்த டாபிக் இதுல வந்து என்ன கக்கறீங்க இப்போ? அப்படிலாம் இல்ல. இப்ப ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு நிக்சன் ப்ரோ அவங்க ஃப்ரெண்டு வந்து ஏத்து பேசுறா என்ன பண்ணணும் கையால தடுக்கணும்னு சொல்லி. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அது தடுக்கணும் அதை அப்படியே விட்டுரு அப்படி சொல்லும் போது எனக்கு புரியுது. நீ ஏத்து சண்டை போடுன்னு சொல்றீங்க. அது மாதிரி எனக்கு புரியல ப்ரோ. எதிர்த்து அவங்க பாயிண்ட நீ வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும், ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது கூட தப்பு கிடையாது. இது எல்லாமே இவர் மேல வைக்கிற விமர்சனமோ அந்த வன்முறை, இந்த சொருவீரவங்கிறது இந்த மாதிரி எல்லாம் தானே சொல்றாங்க. அதே மாதிரி மைண்ட் செட்ல அவரும் ஃபைட் பண்ணுன்னு என்ன வார்த்தையில வந்து சொல்ற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அந்த கையை வச்சு இப்படி பாக்ஸிங்ல குத்துவாங்கல்ல, அந்த மாதிரி நீயும் பாயிண்ட் அவுட் பண்ணி அடிக்கணும். அதேதான் நான் சொல்றேன். அந்த பாக்ஸ்ல குத்துவாருன்னா தடுக்கிறதா செய்யற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இல்ல வச்சு அடிக்கணும். அவர் ஏன்னா சொன்ன வார்த்தையும் அந்த ஆக்ஷனையும் தானே சேர்த்து பார்க்க முடியும். வார்த்தை தனியா உங்களுக்கு அப்படி புரியுது, எங்களுக்கு எப்படி புரியுது ப்ரோ? ஹரிஷ் ப்ரோ இல்ல உங்களுக்கு புரிஞ்சா ஓகே. எனக்கு புரிஞ்சதுதான் நான் சொல்றேன். ஓகே ஓகே. ஏன்னா அவரு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கையில வேற ஆக்ஷன் காமிக்கிற ஒரே ஆக்ஷன் காமிக்கணுமோ. அதுக்கப்புறம் இன்னொரு கூட சொன்னாரு நீ நாமினேட்ல ஏன் வரல தெரியுமா? பூர்ணிமா மாயனால நீ வரல சொன்னாங்க. அதை பாத்தீங்களா? பாக்கலையா? அது இந்த மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டீங்க சேகர் ப்ரோ. இல்ல அது வந்து உங்க காதுக்கு மட்டும் தான் விழுந்திருக்கு தெளிவா விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல அதான் சேகர் ப்ரோ நீங்க சொன்னீங்கல்ல ஓட்டு போட்டாங்க இந்த வாட்டி பூர்ணிமா மாயா தான் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டாங்கன்னு. அப்புறம் ஏன் வெளியில வராரு? அது புரியல ப்ரோ. அது நம்பிக்கை துரோகம் பண்ணான் ப்ரோ விக்ரம் ப்ரோ. எனக்கு அவங்க சிஸ்டர் சொன்னாலும் அவன் என்ன சொல்லிருக்கணும்? இல்ல அவங்க அப்படி கிடையாது, அது மாதிரி ரீப்ளே பண்ணிருக்கணும். அதுவும் பண்ணவே இல்லை, இதுவும் பண்ணவே இல்லை. சரி அதுக்கு முன்னாடி போட்ட ஓட்லயே ஜெயிச்சிருக்கணுமே. ரெண்டு பேரோட ஃபேன் பேஸ் போட்டிருந்தாலும் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. கார்த்திக் ப்ரோ நீங்க ஓட்டு போட்டிருந்தாலும் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. இன்னொன்னு வந்து நீங்க சொன்னீங்களே அந்த என்ன சிம்பு வந்து இது பண்றீங்களா வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல ஒரு வார்த்தை. ஆனா வந்து சிம்பு வந்து எனக்கு வந்து கமலை பிடிக்கும். இப்ப ரீசெண்டா பிடிக்கல சரிங்களா. ஆனா வந்து கமலோட சிம்பு வந்து நல்லா பண்ணுவாப்ல ப்ரோ. அது ஒண்ணு ப்ரோ சரிங்களா. அது ஒண்ணு ப்ரோ. நானே சிம்பு ஃபேன் தான் ப்ரோ. அது அவருக்கு தெரியும் ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா நம்ம எஸ்டிஆர் கண்ணி தான் வரும். ரதீஷ் ப்ரோ இது சரிப்பட்டு வராது. ஆர்மி இறக்குங்க. ஆர்மி எல்லாத்தையும் இறக்கி விடுங்க ஸ்பேஸ்ல. இன்னைக்கு இது பண்ணிரு ஒரு முடிவு எடுத்துருவோம். நம்ம பேசுறதுக்கு ஒரு முடிவு வந்துருக்கீங்களா? ரெண்டு பேர் இருந்தா ஆர்மின்னு ஒத்துப்பீங்களா ப்ரோ? சேகர் ப்ரோ ப்ரோ இப்படி சொல்லிதான் ப்ரோ நீங்க பூர்ணிமாவை நான் அக்டோபர் 2ஆம் இருந்து நான் பூர்ணிமா ஃபேன் ஆகுறேன். இன்ன வரைக்கும் நீங்க இப்படிதான் சொல்லிங்க 2 பேரு 3 பேரு. தலைவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிக்குவாரு ரதீஷ் ப்ரோ. ஆனா பெரிய மனசு ப்ரோ. ஒரு இதுக்கு நான் ஆக்சுவலா உங்களை மாதிரியே நான் எந்த இடத்துல ஃபீல் பண்ணேன்னா செகண்ட் சீசன் மகத்துக்கு சப்போர்ட் பண்ணேன்.
அதுல போட்டு அடி வாங்கணும் இல்ல பாருங்க. இல்ல சேகர் ப்ரோ, நான் பொதுவா மாயாவை மனசுல நினைச்சுதான் கேட்டேன். அவரா பூர்ணிமான்னு வாங்கி குத்திக்கிட்டாரு. நான் சொல்லல, நான் போன தடவை பேரே சொல்லாம தான் கேட்டேன். ஜனா ஃபேன் இருந்தேன். எல்லாரும் பிடிக்கவே இல்லை, அரகண்டு சண்டை போறா அப்படின்னாங்க. ஆனா அவதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்டா இருந்தா. யாரு? தனலட்சுமி போனது சீசன்ல. ஓ தனலட்சுமி ஜனாவா? தனலட்சுமி ஓகே, காதுல ஜனா. ஜனான்னு கேட்டது. உங்களுக்கு கேட்கும். எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு. உங்க செலக்ஷன் ஃபுல்லா சூப்பரா இருக்கு பிரதர், செம்மையா இருக்கு. ஆமா, அதுக்கு முன்னாடி யார் தெரியுமா? ரம்யா பாண்டியன். அதுக்கு முன்னாடி யாரு தெரியுமா? என்ன ப்ரோ எல்லாம் சிரிக்கிறீங்க, எல்லாரும் உமன்ஸ் தான். அதுக்கு முன்னாடி இல்ல நான் சொல்லிட்டா, 4th சீசன் சனமக்காவா? கனவு இல்ல, ரம்யா பாண்டியன். ஓ 4th சீசன் ரம்யா பாண்டியன். அப்ப 3rd சீசன் லாஸ்லியாவா? கரெக்டா சொல்லிட்டீங்க. லாஸ்லியாவா இல்ல லாஸ்லியா சாக்ஷியா? லாஸ்லியா லாஸ்லியா. ஸ்ரீலங்கா பொண்ணு. ஓகே. அப்புறம் அதுக்கு முன்னாடி யார் செகண்ட் தெரியுமா? யாஷிகி ஆனந்த். இல்ல பிந்து மாதவி. ஓ அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சீசன். ஃபர்ஸ்ட் சீசன். இல்ல ஃபர்ஸ்ட் சீசன்ல நியாயப்படி உங்க ஆர்டர் படி காயத்ரி ரகுராம் தான் பிடிச்சிருக்கணுமே. எனக்கு பிந்து மாதிரி தான் பிடிச்சிருந்தது, அவளோட தமிழும் அதுவும். ஏன்னா நான் அது பிந்து மாதிரி ஃபேன், அதனால எல்லாரும் ஒல்லி. ஆனா நீ உங்களுக்கு பிடிக்கிறவங்க எல்லாம் அங்க போய் வின் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் தெலுங்குல. ஆமா, தெலுங்குல வின் பண்ணிட்டாங்க ப்ரோ போன சீசன்ல. அது மாதிரி தான் இவங்களை வச்சுக்கிறேன் நான், அனிதாவை. ஏமா நீ பேசுற பேசுக்கு தெலுங்குல போய் பேசுமா, நீ தான் வின் பண்ணுவ. கமல் இது இருக்கும்போது, சிம்பு சார் இருக்கும்போது ஒரு அழுதுச்சு, அண்ணா என்னை விட்டுருக்கேண்ணா, அழுத வைக்காதீங்க. நானு அதை பாத்திருக்கீங்களா? இல்ல தமிழ்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க எல்லாம் பிடிக்க வச்சு தெலுங்குல போய் வின் பண்ண வைக்கிறீங்க, இதான் உங்க ஸ்ட்ராட்டஜி இல்லையா? ஆமா ப்ரோ, அப்படிதானே? ராசி அப்படிங்கிறீங்களா? ஆமா, இங்க இருக்க மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆர்மி பாத்தீங்களா ஹரிஷ் ப்ரோ? தமிழ்நாட்டோட தெலுங்கு சைடுல எவ்வளவு இதுன்னு பாத்தீங்களா? ஓட் பேங்க் பாத்தீங்களா ப்ரோ? எங்களுக்கு பூர்ணிமாக்கு ஓட்டு போடுறாங்க தெலுங்கு ஃபேன்ஸ் ஃபுல்லா. ஐயோ வளரிட்டேனா? சார் ப்ரோ எனக்கு ஒரு டவுட். தமிழ்நாட்டிலே ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. இல்ல ஸ்பேஸ் எதை நோக்கி போயிட்டு இருக்கு இப்ப? ஹோஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்குதா? நாங்க ஃபன்னா பேச யூஸ் பண்றோம் பிக் பாஸ் பத்தி எல்லாத்தையும். நீங்க உடனே அர்ச்சனா ஃபேன் வந்துருவீங்க. ஐயா ஐயா இங்க எல்லா அர்ச்சனாருமே கொஞ்சம் பார்த்து பேசிக்கிறது. எல்லா அர்ச்சனா இருப்பியா? எனக்கு ப்ரோ தான் ரத்தீஷ் ப்ரோ சரிபட்டு வராது. நீங்க உங்க ஆர்மி இறக்குங்க. அர்ச்சனா சைடுல நம்ம ஆள் வந்துட்டாரு, அர்ச்சனா ஆர்மி ப்ரோ வந்துட்டாரு. நான் ஒரு ஆள் போதுங்க இவனை சமாளிக்க, அந்த ஜேடி ப்ரோவை சமாளிக்க. எனக்கு ஒரு ஆள் போதும். ஹெல்த்தி கான்வர்சேஷன் வைப்போம். ரித்திஷ் பேசுவோமாயா? நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம், எல்லாரும் அமைதியா இருப்பாங்க, ரெண்டு பேரும் பேசலாமா? நீ வந்து ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம் இவங்க இரு ப்ரோ, ஒரே நிமிஷம். கோகுல் கிருஷ் அவரு ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாரு. சொல்லுங்க கோகுல் கிருஷ். ஹாய் ப்ரோ, எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இங்க லைவ் ஸ்ட்ரீமோட கிளிப்ஸ் எல்லாம் யார் நல்லா எடுத்து போடுவாங்க? ஐ மீன் யாரோட டைம்ல இல்லை, எனக்கு ஒரு ஃபுட்டேஜ் வேணும். இன்னைக்கு ஆக்சுவலி பிரதீப்போட கோட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விசித்ராவோட ஹஸ்பண்ட் வந்து சொன்னாரு. அதாவது ஆல் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்ல போது லைக் லிட்டரலா ஒரு 3-4 மெம்பர்ஸோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து அப்படியே மாறிச்சு. ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ நோட்டீஸ் திஸ் இன் லைவ் ஸ்ட்ரீம். அதோட ஃபுட்டேஜ் கிடைச்சா நல்லா இருக்கும். இல்ல அந்த சென்டென்ஸையே அர்ச்சனா அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல் இஸ் ஃபேர் அப்படின்னு அவர் சொல்லுவாரு, இன் லவ் அண்ட் வார் அப்படி சம்திங் சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி பாதி சொல்லுவாரு. பூர்ணிமா வந்து அதை அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சோ அப்படி பூர்ணிமா கம்ப்ளீட் பண்ண போது அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறும். எனக்கு கண்டிப்பா அர்ச்சனா ப்ரோ, அர்ச்சனா தான் செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொன்னது வந்து அவர் பிரதீப்போட டைலாக் சொல்லுவாரு, செகண்ட் ஹாஃப் சொன்னது வந்துட்டு அர்ச்சனா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இது இந்த சீசனுக்கும் பொருந்தும். இதுக்கு கூட கிரெடிட் கொடுக்க மாட்டீங்க. எனக்கு அந்த கிளிப் கிடைக்க முடியுமா? யாராச்சும் இருந்தா டேக் பண்ணுங்க என்னோட டைம்லைனுக்கு ப்ளீஸ். ஓகே ப்ரோ, தரணியா நான் கேட்டு பார்க்கறேன். அந்த ஹோஸ்ட் நோட்டர் ப்ரோ, அவர்ட்ட கிடைக்காத எதுவுமே கிடையாது ப்ரோ. அவர் எல்லாமே கிடைக்கும் ப்ரோ அவர்ட்ட, எது கேட்டாலும். இல்ல புரியல எல்லாமே கிடைக்கும்னா என்ன சொல்றீங்க நீங்க? அவர் பாட்டுக்கு வர கிளிப்ப போட்டுட்டு இருக்காரு. நாங்க 24 பாக்குறோமா இல்லையோ, அவர் தான் எடுத்து போட்டுறாரு 24 அப்படியே லைவ். நாங்க பாக்க முடிக்கிறவங்களையும் டிவில பாக்குறவங்களையும் ஒரு ட்விட்டர்ல போட்டுருவாரு. ப்ரோ ஜோக்ஸ் அபார்ட் கொஞ்சம் யாருன்னு சொல்லுங்க. பிபி மாமா அவர்கிட்ட இருக்குமா கிளிப்ஸ்? பிபி மாமா ப்ரோ இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க நான் எங்க ஹோஸ்ட் கிட்ட இல்லாத கிளிப்பே இல்ல பிரதர். நீங்க எங்க ஹோஸ்ட் கிட்ட கண்டிப்பா இருக்கும், அவர் எடுத்து போடுவார். இல்ல நானே நிறைய பார்த்தேன். நானு பிபி மா ப்ரோ பிபி அன்சீன்னு ஒரு ஐடி இருக்கும், அதுல செக் பண்ணி பாருங்க. இருங்க நான் அவர் கேட்டு கொஞ்சம் டேக் பண்ணி விட முடியுமா ப்ளீஸ்? நான் அது பார்க்கணும். இல்ல ப்ரோ, நீங்க வந்து பிரதீப் ஆண்டனி விசித்ரா வந்து ஹேஷ்டாக்லயே போய் பாருங்க, மீடியால போய் பாருங்க. இல்ல பார்த்தேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, சோ அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து கேக்குறேன். இல்ல நானும் அது தேடி பார்த்தேன். ஆக்சுவலா அது தேடி பார்த்தேன், அது வந்தனையும் எனக்கும் கிடைக்கல. நான் அவரை தான் கேட்கலான்ட்டு இருந்தேன் பிபி மாமா ப்ரோவை.
கரெக்டா நீங்க ரிமெம்பர் பண்ணிட்டீங்க. இருங்க கேட்டு சரி, நான் பார்க்கறேன். கட் பண்ணி போடுறேன் கொஞ்ச நேரத்துல. யார் என்ன ப்ரோ சொன்னாங்க? விஷ்ணுலாம் இன்னைக்கு முடிவே பண்ணிட்டாரு. அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஃபைனலிஸ்ட் என்ன என்ன பண்ணியாச்சுன்ற சொன்னாரு லெவலுக்கு வந்துட்டாரு. என்ன அதுதான் சொன்னாரு அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு இன்னைக்கெல்லாம் வந்து. அதாவது அங்க முட்டையில உட்காந்துக்கிட்டு மணி கிட்ட விக்ரம் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார்னா, ஃபைனலிஸ்ட் வந்து பார்த்தோன்னா யார் யார் வருவாங்கன்னு எனக்கு தெரியல, பட் அர்ச்சனா வந்து பார்த்தா கன்ஃபார்ம் ஒரு ஃபைனலிஸ்ட் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. அப்படியே வந்து போயிட்டு விசித்திரா கிட்ட போகும்போது டைட்டில் வின்னரே அர்ச்சனா தான், முடிஞ்சு போச்சு, சோலி முடிஞ்சுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரோ அவர் சொல்றதெல்லாம் நடக்குமா ப்ரோ? நீங்களே சொல்லுங்க. கமல் சாரே அவரை விளையாச்சிட்டாரு. ஏன் ப்ரோ நடக்காது? ரித்திஷ் ஏன் நடக்காது? நான் பண்ணாதான் கேக்குறேன். உடனே ஏன் நடக்காது, எதுக்கு நடக்காதுன்னு. ப்ரோ யானைக்கும் மடிசு இருக்கும், ஓகேங்களா? அவர் சொல்ற அவர் 1000 பேரு உண்மையதானே அனலிஸ்ட் நடக்கும். பிரதர். அவர் பேரு அனலிஸ்ட், பிக் பாஸ் அனலிஸ்ட். அப்படி அவர் சொல்றதல்ல அனலிஸ்ட். அதாவது Bro, அவர் எனக்கு சொன்னது இந்த வீக்கெண்டு நடக்க போகுது, ஓகேங்களா? இல்ல கருப்பாம்பூச்சி இல்ல வெளியே போகும் சொன்னார், இந்த வாரம் வெளியவும் போகுது, ஓகேங்களா? அவர் சொன்னது நடக்கவும் செய்யுது. போஸ் இல்ல பாஸ் அப்படி சொல்லக்கூடாது. அவரு கமல் சார் சொல்லிக்கிறாரு. இல்ல ரதீஷ் கமல் சார் ப்ரோ சொல்லிக்கிறாரு. எப்படி தெரியுமா, அவர் எவிக்ஷனை பத்தி சொல்றது எதுவுமே நடக்காது, ஆனா வின்னரை பத்தி சொல்றது எல்லாமே நடக்கும். பாஸ் இது என்ன உங்களுக்கு மட்டும் ஃபேவரட்டாம பண்றீங்க? நீங்க தப்பா இருந்தா சொல்லுங்க, அவர் எவிக்ஷன்ல மட்டும் தான் தப்பு பண்ணுவாரு. சோ நாளைக்கே ஆப்போசிட் சைடு வின்னர் கரெக்டா இருக்கும். நாளைக்கே அவர் வாயில பூர்ணிமா வின்னர் ஒத்துனா ஒத்துக்குப்பீங்களா? ப்ரோ இன்னொன்னு, யார் யார் எவிக் பண்ணாங்கன்றது கூட அவர் கரெக்டா தான் சொல்லுவாரு. என்ன இவருங்க குத்திருப்பாங்க, ஒன்னு அவங்க குத்திருப்பாங்கன்னு கரெக்டா ஆல்மோஸ்ட் 90% கரெக்டா சொல்லுவாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து அவர் பூர்ணிமா சொல்லிக்கிறாரு, நீ இந்த வாரமே போயிருவேன்னு, இன்னும் 2 வாரத்துல போயிருவேன்னு. அப்ப சொன்னாரு, 5வது வாரத்தை சொன்னாரு. இன்னும் நடந்துச்சா? அது போறதுக்கான பிளான் இல்ல, கூட்டிட்டு போறதுக்கான பிளான், அது வேற மேட்டர். அத விட்டுருங்க. நீங்க வேற மாதிரி தலாய்க்கிறீங்க கிறிஸ் ப்ரோ, ஹரிஸ் ப்ரோ. இல்ல அது மனசுல இருந்து வரல பிரதர், அவருக்கு ஹார்ட்ல இருந்து வரல, சும்மா வாய் பேச்சு. ப்ரோ எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு அர்ச்சனா ஃபேன்ஸ்க்கு. முதல் கொஸ்டின் வந்து, இன்னைக்கு வந்து ஈவினிங் சாங்ல வந்து அர்ச்சனா வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸுக்காக வந்து சில விஷயம் பண்ணாங்க, அதை எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்க? அர்ச்சனாக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் தேவையில்லை ப்ரோ. அவங்களுக்கு எதுக்கு அந்த லைம்லைட்? அவங்களுக்கு அந்த லைம்லைட்டே தேவையில்லைன்ற. இத்தனை ஃபேமிலி வந்துட்டாங்க, அவங்க ஃபேமிலி வந்து விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இல்ல அர்ச்சனா ஆர்மி நம்ம மாஸ் பதில் அப்புறம் கொடுத்துருவோம், லாஜிக்கா கொடுத்துருவோம். இப்போ அந்த வந்துட்டு அந்த பாட்டு போடுற போது அந்த ஈவினிங் சாங், அந்த ஃபேமிலி சாங் போட்டாங்கல்ல, அந்த ஃபேமிலி சாங் போட்டது வந்து விசித்ரா ஃபேமிலிக்கு கரெக்டா? எக்ஸாக்ட்லி. ஓகே இருங்க முடிச்சிடுறேன். இப்போ 24/7 ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாட்டு விசித்ரா ஃபேமிலிக்கு போட்டீங்கன்னா விசித்ரா ஃபேமிலியை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க மெயினா, ஓகேவா? விசித்ரா ஃபேமிலி எங்க இருக்காங்களோ அங்கதான் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கேமரா வைக்கணும், அப்படிதானே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இப்ப நான் வந்து விசித்ரா ஃபேமிலிக்காக போடுற பாட்டுல விசித்ரா ஃபேமிலி கூட இருந்தானே என்ன காட்டுவாங்க. ஆனா அந்த பாட்டோட கால்வாசி வர வரைக்கும் அர்ச்சனா தனியா நின்னுதான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. டுவோர்ட்ஸ் த எண்டு, கால்வாசி கூட கிடையாது, டுவோர்ட்ஸ் த எண்டு தான் அந்த ஃபேமிலி எங்க இருப்பாங்களோ அங்க வருவாங்க. கேமராக்காரன் அவங்களை காமிச்சா அவங்க என்னைக்கு முதல் நாள்ல இருந்து எங்க நின்று ஆடுறாங்களோ ஈவினிங் டான்ஸுக்கு அங்கதான் நின்று ஆடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது எதை காமிக்கிறாங்கன்றத பொறுத்துதான் இருக்கு. நாட் தே ஆர் டேக்கிங் ஸ்கிரீன் ஸ்பேஸ், அங்க இருக்கவங்க வந்து எடுத்துக்க முடியாது. இல்ல எனக்கு புரியுது ப்ரோ, ஹரிஷ் ப்ரோ, எனக்கு நீங்க சொல்றது புரியுது. பட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ரவுண்ட் அடிச்சு ஐ மீன் ஆடி இருந்தாங்க. சோ அப்படி இருக்க போது அவங்க மட்டும் தனியா ஆடி இருந்தாங்க. பிளஸ் இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நேத்து ஃபுல்லா குழந்தைங்களோட இதுக்கே ஒரு ரிப்ளை கொடுத்துறேன். அர்ச்சனா அவங்க தங்கச்சி வந்தப்பவே அந்த இடத்த காட்டி, இதுதானே நீ டான்ஸ் ஆடுற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டன்ல காட்டினாங்க, ஓகேங்களா? எப்பவுமே தனியா நின்று டான்ஸ் ஆடுற இடமே அதுதான் அவங்களுக்கு. அவங்க அதுக்கு ஒரு ரீசனும் சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒரு குரூப்பா அந்த ஸ்டெப்பை டக்குன்னு அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணி ரொம்ப ஆட தெரியாது அந்த குரூப்போட ஆடுறது, அதனாலதான் நான் இங்க தனியா நின்று ஆடிட்டு இருக்கேன்னு ஒரு எபிசோட்ல சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் அவங்க தனியா நின்று ஆடுறாங்க. எனக்கு புரியுது ப்ரோ. இது ஒரு லூப்போலாம் நான் சொல்லல, இது ஒரு இன்டெலிஜென்ட் பிளே தான் நான் அப்படிதான் பாப்பேன். சோ பட் நான் கேக்குறேன், லைக் இதெல்லாம் இப்படி எல்லாம் பாக்குறீங்களா அப்படின்ட்டு, இந்த ஆங்கிள் எல்லாம் பாக்குறீங்களான்ட்டு. பாக்கல, நீங்களாம் அந்த ஆங்கிள் பாப்பீங்க, சொன்னாங்க தெரிஞ்சுக்குவோம் உங்கள்ட்ட இருந்து. இப்படி எல்லாம் ஒரு ஆங்கிள் இருக்கா அப்படின்னு பாஸ்ங்கிற பாஸ்கரன் ஆரியா மாதிரி நான் யோசிக்கிறேன். ஓ இப்படி எல்லாம் ஒரு ஆங்கிள் இருக்கா? இல்ல ப்ரோ அதே டவுட் தான் எனக்கு. இப்ப வந்து அர்ச்சனா வந்து வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. இப்ப வந்து எவ்வளவு பிரச்சனை ஆனாலும் வந்து அந்த அழுவே மாட்டிக்கிறாங்களே, அதான் நீங்க சொன்னது. விக்கி ப்ரோ இருங்க, நான் உங்களுக்கு சிம்பிளா ஆன்சர் சொல்றேன். வந்த புதுசுல மாயா பூர்ணிமா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, இப்ப அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தானே? இது அந்தந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு ரியாக்ட் பண்றதுதான்.
இப்போ அர்ச்சனாவால அவங்க 2 பேரும் அழுகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் பரவாயில்ல. சரியான கவுண்டர் ப்ரோ. ஹரிஷ் ப்ரோ வேற லெவல் பண்றீங்க. வேற லெவல் கவுண்டர் ப்ரோ. ஆனா இது இந்த ரிப்ளை நான் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரம். ஹரிஷ் ப்ரோ செம்ம ப்ரோ. நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ரிப்ளை சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. நான் சொல்றேன். சொல்லுங்க. யார் யாருக்கு எப்போ அழுக வருதோ அப்பதான் அழுக வரும். ஓகே. புது உருட்டு பேசாம உட்காருங்க வீட்டுல. புது உருட்டு அப்போ அர்ச்சனா உருட்டுன்னு சொல்லவா? நான் ஒண்ணு சொன்னா நீ நிரூபித்து விட்டாரு. அவ்வளவுதான் ப்ரோ. இன்னைக்குதான் ப்ரோ சலார் படம் பார்த்துட்டு வந்தேன். அதுல பிரபாஸ் மட்டும்தான் தனி ஆர்மி. அவர் மட்டும்தான் சலார் ஆர்மி, தனியா சிங்கிள் ஆர்மி. நீங்களும் அதே மாதிரிதான் பூர்ணிமாவுக்கு சோலோ ஆர்மி. நீங்க பாத்துக்கோ ஜேடி, பாத்துக்கோ 100 போறியா? ஓகே ஓகே. ப்ரோ எனக்கு அந்த கிளிப் மட்டும் போட்டுருங்க ப்ரோ. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் தான். சோ நான் இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன். நானே உங்களுக்கு கண்டுபிடிச்சு போடுறேன் ப்ரோ. நானே பிரதீபோட ஹேட்டர் தான். நானே உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் ப்ரோ. போதுமா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சைனாக்காரன் என்னமோ கண்டுபிடிக்க ரித்திஷ் வந்து இப்ப இதை கண்டுபிடிச்சிட்டியா? நீ சைனாக்காரன். நான் லிசனரா போயிடுறேன் நானு. தேங்க்ஸ். ஓகே உங்களுக்கு அங்க கீழே ஒருத்தர் மணி வந்து ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கிறாரு. அதை கேட்கவே பார்க்கவே மாட்டேங்கிறாரு அந்த ஹோஸ்ட். அதுக்குதான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க விட்டாதான் ஆகும் உங்களுக்கு. மணிவண்ணன் ப்ரோ நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க ப்ரோ. இவங்க பேசவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ. ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? ஹலோ, கேக்குது. ஹரிஷ் ப்ரோ, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, மாயா வந்து மைக்க கைட்டி வச்சுட்டு போயிருக்கலாமேன்ட்டு. ஆக்சுவலா வந்து லைவ்ல அது 20 மினிட்ஸ் நடந்தது ப்ரோ. 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி மைக்க கைட்டி வச்சுட்டு தான் அழ ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அழைய கடைசி வரையும் வரல. அதுக்கப்புறம் மைக்க போட்டு ட்ரை பண்ணலான்ட்டு அப்படியே பாத்ரூம்ல போயிட்டு அழுதாங்க ப்ரோ. ஆக்சுவலா உள்ள போய் நாங்க அப்படி பாக்கல ப்ரோ. மைக் போடலாது திடீர்னு சொல்லிடுவாங்க, பிக் பாஸ் சொல்லிடுவாங்க சொல்லிட்டு தான் அவங்க மைக் போடாம இருந்து மறுபடியும் மாட்டுறாங்க. நீங்க எந்த மாதிரி நினைக்கிறீங்களா? நாங்க அந்த மாதிரி தான் நினைப்போம். இல்ல, நீங்க அப்படி நினைங்க. அது டிஃபரெண்ட் ஆங்கிள் வந்து அவங்களும் அழறதுக்கு ட்ரை பண்றாங்க. கமான் ட்ரை பண்றாங்க. கடைசி வரையும் ஒரு டிராப் கண்ணீர் கூட வர மாட்டேங்குது. மணிவண்ணன், அது எப்படின்னா, ஒரு கலைஞன் வந்து அந்த ஒரு நாட்டியம் தெரிஞ்ச கலைஞன் சலங்கையை கட்டினாதான் ஆட்டம் வரும். புரியுதா? அந்த ஒரு இதுதான். மைக் இல்லாம நம்மளுக்கு ஆக்டிங் வராது. அதனால மைக்க மாட்டிக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். இல்ல ப்ரோ, மைக்கா மாட்டாம ட்ரை பண்ணாங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. நானும் பாக்குறேன் என்னதான் பண்ண வராங்கன்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் மைக்க போட்டு உள்ள போயிட்டு இங்க வரல, உள்ளேயாவது எதனா பண்ணுவோன்னு பண்ணிருக்காங்க போல இருக்கு. இந்த மாதிரி பேசுறதுனாலதான் அவங்க வந்து மாயா வந்து சொல்றாங்க, எனக்கு இது கேமே போதும், நான் வெளில போறேன். ப்ரோ எனக்கு ஒரு கேள்வி ப்ரோ. இல்ல ப்ரோ, கிளம்புன்றாங்களே அடிக்கடி. அவங்க கிளம்பி போட்டோம், ஏன் மத்தவங்களை கிளம்ப சொல்றாங்க? உங்களுக்கு விருப்பம்னா நீங்க கிளம்புங்களாங்க, மத்தவங்களே நீங்க கிளம்ப சொல்றீங்க? ஆமா, மத்தவங்களுக்கு கேம் ஆட தெரியலங்க. பூர்ணிமா தவிர மத்தவங்களுக்கு யாருமே உங்களுக்கு கேம் ஆட ஒழுங்கா தெரியல. அப்படிதான் சொல்ல வராங்க. இருங்க, நான் பூர்ணிமா ஃபேன்ஸ்க்கு ஒரு கேள்வி வைக்கிறேன் ப்ரோ. இன்னைக்கு பூர்ணிமா மாயா கூட பேசும்போது ஒரு ஈக்குவேட் பண்றாங்க. காக்ரோச்சுக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் ஈக்குவேட் பண்றாங்க. மணி சொன்ன அதிர்ஷ்டம் அன்னைக்கு தப்பு, நம்ம காக்ரோச் மட்டும் எல்லாம் கேக்குறாங்கன்னு ஈக்குவேட் பண்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? பிரைன் உள்ளவங்க பிரைனி ரொம்ப கேவலமா பாக்குறேன். இத ஈக்குவேட் பண்ணாங்க ப்ரோ. இதுக்கு பதில் சொல்லுங்க ப்ரோ. ஈக்குவேட் பண்ணி கையில கழட்டி வச்சிட்டு பேசுறீங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். உடனே அப்படி சொல்லிடுவேன். என்ன எல்லாரும் கலாய்க்கிறீங்க? இல்ல ப்ரோ, நான் கேக்குறேன் ப்ரோ. லாஜிக்கா அவங்க ஈக்குவேட் பண்றதே என்னன்னா, செட் ப்ராப்பர்ட்டியும் நம்ம காக்ரோச் சொன்னது, அதுக்கு அதிர்ஷ்டம் சொன்னதை எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்களேன்ற ஈக்குவேட் பண்றாங்க. அதை எந்த அவங்க எது வேணுமோ சொல்லிட்டு போங்க ப்ரோ. நாமெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டான். அதை உன்னை பத்தி பேசுறது எங்களுக்கு இஷ்டம் இல்ல. அது 2 நாள் தான் இருக்க போறான். இன்னும் இந்த 2 நாள் கட்டி அவங்க ஃபீஸ் கிளாஸ்ல வந்து தங்கச்சி உள்ள சொல்லி இருங்க. நம்பிக்கை துரோகம் வந்து மாயா சொல்றாங்க. ஓகேவா? மாயா தான் சொன்னாங்க. பேக் பைட்னு மாயா தான் சொன்னாங்க. அதுல வந்து நீங்க உங்களுக்கு நியாயமா இருந்தவனதான் நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க. ஓகேவா? உங்களுக்கு நியாயமா ஒரு பொழுதும் விட்டு கொடுக்காம கமல் சாருக்குள்ளேயே முட்டு கொடுத்த ஆளு நீங்க இப்படி பேசிருக்கீங்க. எந்த விதத்துல நியாயம் ப்ரோ? அதுதான் சொல்றேன். பூர்ணிமா வந்து அர்ச்சனா சுமாரா தான் போறா, வெற்றி நடை போறது விக்ரம் சொல்லி அவளை சொல்லிக்கிற அவங்க தங்கச்சி அது கூட சொல்லல வந்து. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க தங்கச்சி. ப்ரோ ஒண்ணும் இல்ல ப்ரோ. இன்னைக்கு எபிசோட்ல மாயா சொல்றாங்க இல்லையா, இந்த வீக் வந்து விக்ரம் வந்து எவிக்ட் ஆயிட்டா மூஞ்சி எடுத்துட்டு போய் எங்க வச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இதே எவிக்ஷன்ல இன்னைக்கு விக்ரம் கூட மாயா வந்திருந்தா யாரு வெளியே போயிருப்பாங்க? யாரு எவிக்ட் ஆயிருப்பாங்க? எங்க மூஞ்சி வச்சுப்பாங்க? இல்ல ப்ரோ, சேனல் எவிக்ட் பண்ணாதுன்னு சொல்லுங்க. மக்கள் எவிக்ட் பண்ணுவாங்க. இந்த வீக்லாம் வந்திருந்தா சேனல்லாம் சேவ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க, தூக்கி போட்டுருப்பாங்க வெளியே.
அடுத்த வாரம் வரட்டுங்க, நீங்க எல்லாரும் நாமினேஷன்ல வருவாங்க, அப்ப பாருங்க ப்ரோ. யார் இல்ல யார் வெளில இதுல போறாங்க. இதுல எனக்கு இன்னொரு விஷயமா எனக்கு முரண்பாடு. இந்த மாதிரி கேம் விளையாடுறது அசிங்கமா டைட்டில் வின் பண்ண வேண்டாம்ன்ற ஒரு டயலாக சொல்ற தகுதி இல்லாத ஒரே ஆள் மாயா. அந்த ஒரு டயலாக் சொல்றது எனக்கு கடுப்பாச்சு. இன்னொரு விஷயத்தையும் பேசினாங்க. ஏங்க என்னன்னா அது கூட சொல்லலாங்க. அவங்க அவங்க தங்கச்சிய பத்தி மூஞ்ச எங்க கொண்டு போய் வச்சுப்பாங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அதெல்லாம் ரொம்ப கேவலங்க. அவ்வளவு ஆமா 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 கேவலமா யாருமே அந்த வீட்டுல கரெக்ட் பிஹேவ் பண்ணது இல்ல. ப்ரோ. அது இல்ல ப்ரோ, அது எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய எனக்குலாம் இந்த மாதிரி வார்னிங் கொடுக்கறதுக்கு எவ்வளவு இது அவளுக்கு. நானா இருந்தா வேற மாதிரி செஞ்சிருப்பேன். அந்த இடத்துல எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறா எனக்கு, அவளுக்கு எவ்வளவு இருக்கும்ன்ற மாதிரி எல்லாம் பேசினாங்க லைவ்ல. ப்ரோ ஆட்டிடியூடோடயும் வந்த எல்லா ஃபேமிலியுமே ப்ரூட்டல் அட்டாக் தான். ஏதாச்சும் சின்னதா எதனா சொல்லிட்டா நீங்க யார் சொல்றதுக்கு? நீங்க என்ன சொல்றது? இப்படிதான் வந்து அவங்க கிட்ட ரிப்ளைவே பண்ணது. ஒண்ணும் இல்ல, நேத்து வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட வந்து சோகமா பேசிட்டு இருக்கும்போது அர்ச்சனா போய் பேசுறாங்க. நீங்க போட்டிருந்த அந்த ஆஃப் சாரி வந்து பார்த்தோன்னா சுருக்கமா இருந்துச்சுன்னு சொல்லும் போது நீங்க யாருங்க என்ன சொல்றது? என்ன எதுக்கு நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அவ்வளவு ஹார்ஷா பேசுனாங்க அர்ச்சனா கிட்ட. தெரியும் ஆமா, தெரியும் ப்ரோ. அவங்களே ஒரு டென்ஷன்ல இருக்கும் போது வந்து பேசினா அப்படிதான் ஹாஸ்டா தான் இருக்கும். ஏன் நானே டென்ஷன்ல இருக்கிற வந்து இது பண்ணி போய் அப்படி அதை பண்ணி இப்படின்னா ஹாஸ்டா தான் பண்ணுவாங்க. ப்ரோ அவங்களே நீங்க கோவத்துல இருக்கிறாங்க. ப்ரோ நீங்க எந்த தருணத்துல டையார்டு பூர்ணிமா ஃபேனா மாறினியா சொல்லுங்க. நானா நான் ப்ரோ வந்து ப்ரோ அந்த நான் சொல்றேன் ப்ரோ, நான் சொல்றேன் இல்ல இல்ல ப்ரோ. இன்னொரு டைலாக்கும் பேசினாங்க ப்ரோ அந்த இடத்துல. அந்த கான்வர்சேஷன்ல பூர்ணிமாக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது அந்த இடத்துல. என்ன ஃபீலிங்னா, அர்ச்சனாவை போய் அவ்வளவு பாராட்டுறாங்க விக்ரமோட தங்கச்சி, அவங்களதான் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட போயிட்டு நீ பண்ணதெல்லாம் சூப்பர், சொன்ன விதம் மட்டும் தான் ஆமா, தப்புன்னு சொன்னாங்க. அர்ச்சனா வந்து செட் ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டே இருந்தா வந்ததுல இருந்து. எதுவுமே இருக்க பண்ணல. ப்ரோ இருக்க ப்ரோ, நான் பேசி ஒன்னே போல் ஒரு முடிக்கிறேன். டாஸ்க்ல வச்சு ஒன்னே போல் ஒரு இருங்க டாஸ்க் ப்ரோ வச்சு எப்படி கலாய்ச்சா. ப்ரோ இருங்க ப்ரோ ப்ரோ வெயிட் பண்ணுங்க ப்ரோ. அவர் பேசின அப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அவர் பேசுறதே கேட்க மாட்டேங்குது. இருங்க ப்ரோ. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ன சொல்றாங்க, சோ நம்மளெல்லாம் திட்டுறாங்க. அதே அர்ச்சனாவும் தான் சொன்னாங்க. அவங்கள போய் பாராட்டிட்டு நீ சொன்ன விதம் தப்பா இருக்குன்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. நம்மளுக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்களே செட் ப்ராப்பர்ட்டின்ற வார்த்தையே போயிட்டு இங்க உட்கார அர்ச்சனா இப்படி போய் நில்லு அப்படின்றது பண்ணதே பூர்ணிமா தான். தெளிவுபடுத்துகிறேன், அங்க சொன்னதே பூர்ணிமா தான், அர்ச்சனாவா ஆரம்பிக்கவில்லை. சொல்லுங்க ப்ரோ. இப்ப இவங்க பண்ணதான் அந்த எபிசோட்ல அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் உன்னை பண்றாங்கன்னு அவனுக்கு உணர்த்துறதுக்கு தான் அதை ஆக்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஓகே ப்ரோ, நோ கமெண்ட்ஸ். நான் தான் சொல்லிட்டேன், அவன் வெளில போயிட்டான். இனிமேல அவனை பத்தி நான் பேச விருப்பம் இல்லை எங்களுக்கு. எங்க ப்ரோ ஒண்ணு நாளைக்கு வீட்டுக்குள்ளதான் தான் இருக்காரு. இன்னைக்கு பிக் பாஸ் வீட்ல வீட்டுக்குள்ள தான் இப்ப இருக்காரு. இருக்கான் ப்ரோ. நாளைக்கு தான் வெளில போவாரு. ஒரு நாள் இருக்கணும் போறதுக்கு. நாளைக்கு தான் போறாரா? சரி, அப்ப இன்னைக்கே ஏன் எல்லாரும் டேக் பண்றாங்க அவன் போயிட்டான்னு? நாளைக்கு சொல்ல வேண்டியதானே? வில் பி எவிக்டட், நாட் எவிக்டட். அன்ஃபேர் இல்ல எலெக்ஷன் போயிட்டு நீங்க அப்படி அன்ஃபேர் வில் போட பி வேண்டியதானே? எவிக்டடா இல்ல எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே மோஸ்ட்லி ஷூட் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ ஒரு நீங்க அதுக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ப்ரோ. நாளைக்கு தான் ப்ரோ ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆகும். இல்ல ப்ரோ, ஒரு சில நாள்ல உங்களுக்கு கமல் சார் ரொம்ப இதா இருந்துன்னா ஒரே நாள்ல பண்ணிட்டு போயிடுவாரு. உங்களுக்கு லாஸ்ட் சீசன்ல அந்த மாதிரி பண்றாரு. ப்ரோ அவர் மொத்தமே ஒரு நாள் தான் பண்ணுவாரு. சாட்டர்டே சண்டே எபிசோட் ஒரே நாள் தான் பண்ணுவாரு. ப்ரோ இப்பெல்லாம் வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன ப்ரோ நடக்குது? கமல் சாரை கூட்டு வந்து உட்கார வச்சிடறாங்க, உள்ள ஒரு பால் கொடுத்துட்றாங்க, இல்ல எதனா பொம்மை கொடுத்துட்றாங்க. இவர் இங்க உட்கார வச்சுட்டு உள்ள ஒரு கேம் நடக்குது, இவர் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு, நாளைக்கு போயிடுறாரு. அவ்வளவுதான் ப்ரோ. அவ்வளவுதான் நடக்குது. ஒவ்வொரு ஃபேமிலி பத்தி பேசினா முடிஞ்சது உங்களுக்கு எபிசோட். நாளைக்கு அந்த ஃபேமிலி நல்லா பண்ணாங்க, இந்த அது ரொம்ப மாதிரிதான் எமோஷனலா இருந்துச்சு. இந்த மாதிரிதான் 90s எல்லா ஒரு டைம். ப்ரொமோட்டரை விட ஸ்டெம்பர் பால் ஒரு பெரிய ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருக்காங்க போல ப்ரோ இந்த பிக் பாஸ்க்கு. ப்ரோ அவங்க இந்த வாரத்துல ஃபுல்லா அதான் நடந்தது. அதை பத்தி பேச போறாரு. உங்க ஃபேமிலி பத்தி எப்படி மிஸ் பண்றீங்க, நல்லா விளையாடணும் அப்படி சொல்லிட்டு போயிரு. அதை தான் சொல்லுவாங்க ப்ரோ. இன்னும் ஒரு 2 பாயிண்ட் இருக்கு, நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அங்க யாரு நிக்சனோட ஃப்ரெண்டு வந்திருப்பாங்களே, அந்த கள்ளி பாட்டில் மேட்டரை வந்து ஓபன் பண்ணுவாரு. நிக்சன் நீ வந்து ரவீனாவை தான் பார்த்து பண்ணா சொன்னேன், ஜாலியா தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லினதுக்கு அப்புறம் ரவீனா வந்து அதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன்டா, நான் ஜாலியா தான் எடுத்துப்பேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதே இடத்துல இவரும் சொல்லுவாரு, அவங்க ஃப்ரெண்டு அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாருடா, அவங்க அப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு, இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல விடு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இதை அப்படியே விட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் அதை அட்ரஸ் பண்ணிருக்கணும், நீ சொன்ன பண்ணா இருந்தாலும் இதை சொல்லி இருக்கணும் கூடாது அப்படின்ற மாதிரி அட்ரஸ் பண்ணிருக்கணும். அதுக்கு சப்போர்ட் பண்ற விதமா தான் அவங்க ஃப்ரெண்டும் பேசியிருந்தாரு அந்த ஒரு இடத்துல. அதே மாதிரி அர்ச்சனாவை அவாய்ட் பண்ற மாதிரி தான் எல்லா இடத்துலயுமே அவர் பேசின விதமா இருக்கும். அவங்க கூட அந்த கனெக்ட் ஆகாத மாதிரி அவாய்ட் பண்ற மாதிரி தான் முக்காவாசி இடத்துல அவர் பண்ண ஆட்டிடியூடும் இருந்தது. ஆக மொத்தம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பிடிக்கல, புரிதல் இல்ல ப்ரோ. உங்களுக்கு சொல்லுவாரு ப்ரோ இந்த மாதிரி பண்ணா யாருக்கு ப்ரோ பிடிக்கும்? ப்ரோ நிக்சனை மக்களுக்கே பிடிக்கல, யாருக்கும் பிடிக்கல. நான் உங்களுக்கு தான் பிடிக்கல சொன்னேன். சாரி நான் தான் ரொம்ப ஓவர்லாப் ஆகுது ப்ரோ வாய்ஸ். கொஞ்சம் இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா. அவங்க பேசிட்டு அந்த ஆர்டர்ல பேசுறீங்க. நீங்க பேசணும்னாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, சோ தட் ஈஸியா பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சுனில் ப்ரோ நீங்க பேசுங்க, அடுத்து திலீப், அடுத்தது பேசுங்க ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க.
ஹலோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, பேசுங்க. ப்ரோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஷோ 24 ஹவர்ஸ் நான் காலையில பார்க்கல. நான் பார்த்தது எப்ப இருந்தேன்னா விசித்ரா ஃபேமிலி உள்ள வரக்கு ஒரு 1/2 hour முன்னாடி தான் பார்த்தேன். விசித்ரா ஃபேமிலி நான் என்னோட நினைப்பு எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க ஃபேமிலி வந்தது பண்ணது எல்லாமே ஓகே தான். பட் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அவங்கள மட்டும் இவ்வளவு தூரம் சேவ் பண்ணி வச்சு, அதாவது எல்லாருக்குமே 2 பேர் 2 செட் ஆஃப் இது வந்துட்டு போயிட்டாங்க முன்னாடியே. அவங்கள மட்டும் இவ்வளவு தூரம் சேவ் பண்ணி வச்சு ஆல்ரெடி அவங்களுக்கு இந்த வீக் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் இருக்கு. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹோட் பேங்கிங் இன்னும் ஆல்ரெடி இருக்கிறத தாண்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபைனல்ல வந்து எப்படி இவங்க வந்துருவாங்க. ஸோ அர்ச்சனாக்கு டஃப் கொடுக்கணுன்றதுக்காகவே அவங்க ஓட் பேங்கிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஆடியன்ஸ் மத்தியில அவங்கள ரொம்ப பாசிட்டிவா காட்டணுங்கிறதுக்காகவே ரொம்ப லாஸ்டா அவங்க ஃபேமிலி அனுப்புன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து அவங்க ஃபேமிலி பண்ணது இருந்தது எல்லாமே ஓகே தான். பட் ஏதோ ஒரு இடத்துல அவர் மற்றவங்க கிட்ட பேசினதுக்கும் அர்ச்சனாட்ட பேசினதுக்கும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அது உங்களுக்கு ஃபீல் ஆச்சான்னு எனக்கு தெரில. எனக்கு மற்றவங்க கிட்ட பேசினதையும் அர்ச்சனாட்ட பேசினதையும் வச்சு நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அது உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரில. இன்னொன்று, இப்போ இந்த வீடு கட்டுற டாஸ்க் இருக்குல்ல பார்த்தீங்களா, அது ஒரு சின்ன டாஸ்க். அது ஒரு பிராண்டிங்கான விளம்பரம். அந்த இதுல தோத்ததுக்கு வந்து விஷ்ணு பழையபடி பழைய திருடி கதவு திருடி மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் விஷ்ணுவோட பழைய இது வந்து வழக்கம் போல வெளியே வந்துடும் தோணுது. அப்புறம் இன்னொன்னு, இந்த ரத்தீஷ் ப்ரோ ஒண்ணு ப்ரோ 3rd சீசன்ல லாஸ்ட்லியா ஃபேன்னு சொன்னீங்க. நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன், நானும் அவங்க ஃபேன் தான். ஆனா 7th சீசன்ல வந்து பூர்ணிமாக்கு வேணுன்றீங்களே, அந்த இடத்துல மனசு உடஞ்சிருச்சு ப்ரோ. இருந்தாலும் உங்க மனதைரியத்தை நான் பாராட்டுறேன். இப்படியே ஸ்ட்ராங்கா இருங்க கடைசி வரைக்கும். எப்படி இன்னும் 2 வாரம் தான் ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, இந்த சீசன்ல ஒரு ஃபீமேல் ஜெயிக்க வைக்கணும். நான் எல்லாத்துக்கும் நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன். சரியா? வட்டம் அந்த எனக்கு தெரிஞ்சு ரம்யா பண்ணிலாம் ஜெயிக்க வேண்டியது. அர்ச்சனா ஃபீமேல் இல்லையா? எனக்கே இப்பதான் தெரியும் அது ஃபீமேல் இல்ல ப்ரோ. ஆனா ஒண்ணு சொல்ல வந்தாரு பாருங்க, 4th சீசன்ல ரம்யா பாண்டியன் ஜெயிக்க வேண்டியதுன்னு ஒண்ணு சொன்னாங்க பாருங்க. இதெல்லாம் எனக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. ஆமா ப்ரோ, அவங்க 2 பேருக்கும் நீங்க 2 பேரும் பாலாவும் அவங்களும் சண்டை போட்டு இருப்பாங்க. அப்புறம் ரம்யா பாண்டியன்லனா சரி ஹேண்ட் ரைஸ் பண்ணி வெயிட் பண்றவங்க முடிச்சிட்டோம், அப்புறம் சண்டை போடலாம். திலீப் ப்ரோ பேசுங்க. ப்ரோ நான் கேட்டதுக்கு உங்களோட கண்ணோட்டம் சொல்லுங்க ப்ரோ. எந்த பாயிண்ட் ப்ரோ எக்ஸாக்ட்டா? அதாவது அந்த விசித்ரா ஃபேமிலி, எனக்கு விசித்ரா ஃபேமிலில வந்து அவங்க சன் இல்ல எனக்கு வந்து அப்படி படல. ஃபர்ஸ்ட் அவங்க ஹஸ்பண்ட் உள்ள வரும்போது லைட்டா பாத்தீங்கன்னா எல்லாரையுமே ஹக் பண்ணி கை கொடுப்பாரு, அர்ச்சனாக்கு மட்டும் கை கொடுக்க மாட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க சன் வந்து திடீர்னு வந்துட்டு உங்களோட பெரிய ஃபேன் நானுன்னு கை கொடுப்பாரு. அது நானுமே ட்வீட் பண்ணிருக்கேன். அது பசங்களையெல்லாம் விட்டுருங்க, நான் வந்து அந்த அவங்க ஹஸ்பண்ட மட்டும் தான் நான் சொல்றேன். மத்தவங்க கிட்ட பேசின விதத்துக்கும் அர்ச்சனாட பேசின விதத்துக்கும் எனக்கு கொஞ்சம் டிஃபரா பட்டுச்சு, அதான் கேட்டேன். 2-3 இடத்துல நல்லாவே பேசினாரு ப்ரோ. அந்த அளவுக்கு அந்த நிக்சனோட ஃப்ரெண்ட் ஒரு ஆட்டிடியூட் காமிச்சான், அவன் காமிச்ச அளவுக்கு இவங்க அந்த மாதிரி அவன் எல்லாம் நான் கணக்கிலேயே எடுத்துக்கல ப்ரோ. அவன் வேணும்னே பண்ண மாதிரி தான் அவன் எல்லாம் நான் கணக்கிலேயே எடுத்துக்கல. ஓகே ஓகே ஓகே. அடுத்து திலீப் ப்ரோ பேசுறீங்க. வணக்கம் ப்ரோ. ப்ரோ கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க. கேக்குது சொல்லுங்க. ஓகே ஓகே ப்ரோ, எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்ப தினேஷுக்கு என்னதான் பிரச்சனை ப்ரோ? கண்டினியூஸா வந்து அர்ச்சனா வந்து டிகிரேட் பண்ற மாதிரியே வந்து நேத்தும் பாத்தீங்க அப்படின்னா இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு வெளியில வந்து அதிக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாரு. ஒவ்வொரு இடத்துலயும் எங்கெங்க ரிசர்வ் பண்ண முடியுமோ தனியா இருக்க டைம்ல ரிசர்வ் பண்றதே வேலையா வச்சுட்டு இருக்காங்க. பயம் வந்துருச்சோ? அவரே அவருக்கு கேம்பெயின் பண்ணிக்கிறாரு பிரதர். அவருக்கு கேம்பெயின் பண்ணிக்கிறாரு, வேற ஒண்ணும் இல்ல. நமக்கு வெளில யாரும் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு டவுட். இல்ல ஹரிஷ் ப்ரோ, இப்ப இவர் சொன்ன பாயிண்ட்லயே நான் அப்படியே இதை கண்டினியூட்டி பண்றேன். எனக்கு தெரிஞ்சு இதை நான் நிறைய இடத்துல இந்த கமெண்ட் வந்து யூடியூப்ல பார்த்துருக்கேன். தினேஷ் வந்து பார்த்தோன்னா மேல் சாவன்ஸ்டிக்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. இதை நான் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது அவர் அர்ச்சனாவை மட்டும் கிடையாது, அர்ச்சனா, விசித்ரா, பூர்ணிமா, மேக்சிமம் நிறைய ஃபீமேல் கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து டம்ப் தான் பண்றாரு. யாரையுமே வந்து ப்ரைஸ் பண்றது இல்லை. அதாவது ஒரு மேல் பண்ணா ஓகேன்ற மைண்ட் செட்ல இருக்கிற அவரு ஒரு பொண்ணு பண்ணா அதை ஏத்துக்கிற மனப்பக்குவமே அவருக்கு இல்லை. இது நான் நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ணிருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி?
இல்ல ப்ரோ, நான் அந்த மாதிரிலாம் சத்தியமா நினைக்கல. அவர் வந்து ஸ்ட்ராங்கா சில இடத்துல வந்து இந்த பாயிண்ட்ஸை சொல்றாரு. அவர் வந்து ஒரு கேமா பாக்குறாரு. இந்த கேம் வந்து irrespective ஆஃப் மேல் ஆர் ஃபீமேல், எவ்ரி ஒன் இஸ் காம்படிட்டர்ஸ். அந்த ஆஸ்பெக்ட்ல இப்ப நீங்க என்ன இவர் கேட்டார்ல, அர்ச்சனா கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டார்ல, அர்ச்சனா கிட்ட பிரச்சனை இல்ல, அர்ச்சனா தான் பிரச்சனை. ஏன்னா அர்ச்சனா இஸ் a ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட். இவரோட ஃபைனல்ல ஒரு இன்கேஸ் ஓட்டிங் வந்ததுன்னா அர்ச்சனா வந்து ரொம்ப அசால்ட்டா தூக்கிடுவாங்கன்றது அவருக்கு தெரியும். சோ அவர் அந்த வீட்டுக்குள்ள ஒரு கேம் பிளே பண்ணணும். இப்போ ரொம்ப கேவலமா மாயா பூர்ணிமா பண்ணதை இவரு கொஞ்சம் ஃபேரா தான் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு அளவுக்கு. ஏன்னா அவங்க பண்றது எப்படின்னா, இப்போ தினேஷ் வந்து மணியும் ரவீனாவும் க்ளோஸ்ன்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், அது நிஜமாவே அவர் மீன் பண்ணுவாரு, அதன்படி நடந்துப்பாரு. அவங்கள வந்துட்டு எங்கேயுமே போய் ரொம்ப அவங்க முன்னாடி கூட தப்புன்னு சொல்லிடுவாரு, தப்ப பின்னாடி போய் அவங்கள வேற ஏதாவது மூலமா கவுக்கிறது அந்த மாதிரி மேட்டர்லாம் அவர் பண்ண மாட்டாரு. ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னா, மாயா பூர்ணிமா இதே இன்ஃபுளுயன்ஷியல் ஸ்ட்ராட்டஜியை பண்ணிட்டு இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் விக்ரம பிடிச்சி கேவலமா திட்டுறது. அதாவது இவ்வளவு நாள் அவனோட ஹெல்ப் தேவைப்படுது, இன்னைக்கு எப்படியும் அவன் வெளில போயிடுவான்னு தெரிஞ்சிடும், இதுக்கப்புறம் அவனோட யூஸ் கிடையாது. அந்த ஸ்டேஜ் வந்தப்பறம் இப்ப அவனை வந்துட்டு நீ என்னடா காக்ரோஜ் வெளில போடா அப்படின்றது. சோ அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா எனக்கு தினேஷ் வந்து ஒரு மேல் சாவனிஸ்டிக் அப்படின்லாம் எனக்கு அந்த மாதிரி பிராண்டிங் வந்து தேவையில்லைன்னு தோணுது. ஓகே ப்ரோ, இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா அவர் பின்னாடி பேசலன்னு சொல்லிட்டு, இதே விஷயத்த நீங்க அர்ச்சனா கிட்ட டேரக்டா கேட்கலாம்ல. நீங்க வந்து வெளியே பிஆர் வச்சுட்டு வந்திருக்கீங்களா, உங்களுக்கு பெரிய பேக்கப் இருக்கு, இதே விஷயத்த எத்தனை பேர்கிட்ட அவர் உட்காந்து வெளியே பின்னாடி பேசிட்டு இருக்காரு, இதே விஷயத்த ஏன் அர்ச்சனா கிட்ட நேருக்கு நேர் பேசுறதுக்கு அவருக்கு என்ன போச்சு? ப்ரோ இதுக்கு நான் சொல்றேன் அப்படியே, அதான் லீஸ்ட் ப்ராப்ளம். ஓகேவா? என்னன்னா இவரு தான் அந்த வீட்டில் லீஸ்ட் ப்ராப்ளம் பண்றாரு. ஆப்வியஸா அவர் அது கிளைம் பண்ணி தான் ஆகணும். அவர் வந்து பிளேம் கேம் ஆடிதான் ஆகணும், வேற ஆப்ஷனே இல்லை அவருக்கு. அப்படி சொல்றேன். லீஸ்ட் ப்ராப்ளம் தான். அவர் நினைக்கிறாரு அவங்களுக்கு இந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, பிஆர் இருக்குன்னு அதை அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். லீஸ்ட் வேற ப்ராப்ளம் மாதிரி சொல்றேன். ஏதாவது இல்ல ப்ரோ, பேசிருக்கலாம். நான் என்ன கேக்குறேன், கண்டினியூஸா வந்து இந்த பிஆர் கம்பெனியை வந்து அவரும் அங்க ப்ரோமோட் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் வெளியில வந்து அடுத்த நாள் பிஆர் அர்ச்சனாக்கு இருக்குன்றதே ஒன்று ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அவர் வந்து மாயா இருங்க அதுக்கு முன்னாடியே இவங்க போட்டானுங்க. அதாவது என்னன்னா, ஒருத்தவங்களை பிடிக்கல, அவங்களுக்கு பாசிட்டிவா ஒன்று வந்தாலே இது பிஆர்னு சொல்லுவாங்க ஆன்லைன்ல பொறுத்த வரைக்கும். அவர் சொன்னது அதுக்கப்புறம் கட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணாங்களான்னு கேட்டா பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே நான் நிறைய ட்வீட் பார்த்துருக்கேன். எனக்கு ஆன்லைன்ல தானே இருக்கேன். ப்ரோ அது எப்படின்னா, இந்த பிரதீப் இஷ்யூ எடுத்தது இல்ல அர்ச்சனா, அப்பயே சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க பிஆர்னு. அந்த செக்மெண்ட்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிஆர்னு. இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு தினேஷ் சொன்னதுக்கு அப்புறமா தான் மேக்ஸிமம் பிஆர்ன்றது. அதே விஷயம் நான் என்ன சொல்றேன், அந்த டாபிக் அங்க ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தோன்னா தினேஷ் பேசும்போது பக்கத்துல மணி இருக்கா, ரவீனா இருக்காங்க, அப்புறம் கூல் சுரேஷ் இருக்காரு. இந்த இடத்துல நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை வச்சு தான் நீங்க பண்றீங்க அப்படின்னா, அர்ச்சனாவை விட 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரவீனாவுக்கு அதிகமா இருக்கு. நீங்க ரவீனாவை தான் மெயினா வந்து பிஆரோ நீங்க பேக்கப்போ நீங்க சொல்லியிருக்கணும். ஓகேங்களா? நீங்க இந்த வீட்டுல நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரவீனாவை தவிர்த்து மீது யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ் பண்ணி பேசுனதே கிடையாது இந்த வீட்டுல. இல்ல இன்னொன்னு சொல்றேன். இப்ப இந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து அவங்க லேட்டா வந்தாங்க, ஓகேவா? லேட்டா வர கண்டஸ்டன் மேலே ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். என்னன்னா இவங்களுக்கு முன்னாடி ஆஃபர் வந்தது, இவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு லேட்டா போனாங்க. லேட்டா எதுக்கு உள்ள வந்தாங்கன்னு அர்ச்சனா தான் சொல்லணும். என்ன வேணா இருக்கலாம். இல்ல நீங்க லேட்டா வர ஆப்ஷனும் இருக்கு, அதை எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டா ஆப்வியஸா அந்த ட்ரிக் எடுக்க தான் செய்வாங்க. உங்களுக்கு கேம் ஆப்ஷன் இருக்கு, நீங்க கேம் எப்படி போகுது பார்த்துட்டு எடுத்துக்கலாம், நீங்களும் அப்படிதான் எடுப்பீங்க. ஒரு பிளேயரா யோசிச்சு பாருங்க. இல்ல ப்ரோ, அது வந்து இவங்க உள்ள வரதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுல அவங்க இது தாத்தா இறந்ததாவும் அவங்க சொல்லுவாங்க. சோ எது வேணா இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி அவங்க தான் வந்து இது ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு பர்சனலா அர்ச்சனாவே சொல்லணும் எதுக்கு ரிஜெக்ட் பண்ணேன்னு, இல்லனா அது ஒரு கேம் இல்ல ப்ரோ, நானு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்றேன். எனக்கு இந்த இடத்துல விஷ்ணு ஏன் பெட்டர்னு தோணுதுன்னா, நீங்க உங்களுக்கு ஆப்போனன்ட்ல ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க அப்படின்னா, நீங்க ஆப்போனன்ட்டோட பலத்தை நீங்க வந்து ஒத்துக்கணும். ஓகே, அவங்களோட ஒரு குவாலிட்டியை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, அந்த அக்செப்டன்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க ஜெனியூன். ஓகேங்களா? நீங்க உங்க எதிரியோட பலத்தை நீங்க மதிக்கல, மட்டம் தட்டுறீங்க அப்படின்னா நீங்க ஜீரோ அந்த இடத்துல. அதுதான் தினேஷ் இடத்துல இருக்காரு. என்ன தெரியுமா ப்ரோ டிஃபரன்ஸ் நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு? விஷ்ணுக்கு வந்து கொஞ்சம் கூட ஹோப் கிடையாது. He thinks he has no possibility of winning the title. Dinesh thinks at least he have some possibility. அதுதான் இந்த டிஃபரன்ஸ். அதனால பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லன்றது வேற ப்ரோ. நீங்க ஆப்போனன்ட்டோட நீங்க திறமையை நீங்க கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதை மதிக்கணும். நீங்க அதுக்கு அந்த அக்செப்டன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். நீங்க அதுக்காக ஒண்ணுமே இல்ல. நேற்று நைட் வந்து பார்த்தோம்னா அவர் விக்ரம் கிட்ட பேசும்போது வெளியில இருந்து வர எல்லா ஓட்ஸுமே பிஆர் ஓட்ஸ்ன்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. அர்ச்சனா பாட்டு பாடுற குவாலிட்டி இருக்குது, ஓகே, ஆனா வெளியில இருந்து வர ஓட்ஸ் நான் நம்ப மாட்டேன், ஃபுல்லி வந்து பார்த்தோன்னா பேக்கப் செட்டப்னு சொல்றாரு. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனப்பக்கம் அது?
அந்த 2 கேமை வச்சு கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த கேமை பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னாடி ரொம்ப பெருமையா பேசிட்டு சூப்பர் தலைவி அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு பின்னாடி நான் என்ன பேசுறது சொல்றேன், ஓகே. ஒண்ணு இல்ல ப்ரோ, கேமே கூட இருக்கட்டும் ப்ரோ. நீங்க மிஸ்டர் வந்து ஹரிஷ், நான் டாமக்ஸ்ல இதுல ஒரே ஒரு இல்ல இல்ல பாயிண்ட் சொல்லணும். டாமக்ஸ்ல நீங்க சாரி, பாக்குறீங்க. ஆக்சுவலி இது எப்படின்னா உங்க 2 பேருமே வைல்ட் கார்டு. தே நோஸ் அபவுட் த ஸ்ட்ரென்த், இவங்களோட ஃப்ளாஸ் எல்லாமே தெரியும். இவருக்கு ஆக்சுவலி அர்ச்சனா தான் முட்டுக்கட்டுன்னு அவருக்கு தெரியும். நம்ம படிச்சிருப்பல இந்த பழம் புளிக்கும், தட் இஸ் வாட் ஹி இஸ் நாட் எ பேட் பர்சன். எப்படியாவது அர்ச்சனா வெளியில போகணும், வாய்ஸ் ஸ்பீக்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, ஆக்சுவலி அது தப்பு தான். அதை தான் அவர் ஃபாலோ பண்றாரு. நான் தினேஷ் பாத்திருக்கேன். வந்த புதுசுல வந்து பாத்தீங்கன்னா மாயாவை ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நான் நாமினேட் பண்ணி ஒரு இடத்துல நான் பாத்திருக்கேன். ஆனா இது வரைக்கும் அர்ச்சனாவை அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் எந்த இடத்துலயுமே மென்ஷன் பண்ணதே கிடையாது. ஆனா யார டைரக்டா எடுக்கறாருன்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனாவை தான் எடுக்கறாரு. மென்ஷன் பண்ணிட்டா பீப்பிள்ஸ் வந்து அர்ச்சனா பக்கமே கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்க நிறைய சீசன் இல்லங்க, he knows about it. நீங்க நிறைய சீசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நிறைய இது இருந்தது. he knows about it. சரி, ஒரே ஒரு செகண்ட். நம்ம இந்த டாபிக் இதுக்கு முன்னாடி அந்த தயங் ப்ரோ மட்டும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு மேம். நெக்ஸ்ட் நீங்க பேசுறீங்க அஞ்சலி சிஸ்டர், நீங்க அவரை மட்டும் பேசுங்க ரொம்ப நேரம். நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போயிடுறேங்க. ஆக்சுவலி நிறைய பேர் வெயிட் பண்றான்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் மிஸ்டர் ஹரிஷ். ஆக்சுவலி ஐ ஹவ் கம் ஃபார் தட். நீங்க இதை பேசினா ஐ ஜஸ்ட் ரெஜிஸ்டர். மிஸ்டர் ஹரிஷ், இன்னைக்கெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா பல இடத்துல அந்த ரவீனா சும்மா சும்மா மணியை போட்டு அடிக்கிறதாகட்டும், சில டைம்ல அர்ச்சனா கூட நேற்று அந்த குழந்தைங்களை இழுத்தது, இப்பெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கிரிஞ்சா போற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா தேவையில்லாம? எனக்கு லைவ் பாத்தீங்களா? இல்ல, நான் லைவ் பார்க்கல இன்னைக்கு. நான் ஜஸ்ட் அந்த 1 hour எபிசோடு தான் பார்த்தேன். ஆனா நிறைய பேர் வந்துட்டு கிரிஞ்சு அப்படி அட்ராசிட்டி இந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க சில கிளிப்ஸ். அது ஒரே ஒரு விஷயம் தான் மேம், என்னன்னா இப்போ நான் ஒருத்தரை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்க இப்ப என்கிட்ட வந்து அவங்க கிட்ட குறைய கேட்டீங்கன்னா பெருசா குறையே தெரியாது நம்மளுக்கு. அதனால ஐ மைட் நாட் பி த பெட்டர் ஜட்ஜ் ஆஃப் திஸ். ஆனா உங்களுக்கு அப்படி பட்டுச்சுன்னா கண்டிப்பா அதை நிறைய பேர் கிரிஞ்சுன்னு ட்வீட் போட்டிருக்காங்க, அட்ராசிட்டிஸ் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ தட் தேர் இஸ் அ சான்ஸ் தட் மைட் பி த சில பேரோட ஒப்பீனியனா இருக்கலாம். எனக்கு வந்து அது இருக்கிறதுல பெஸ்ட் அர்ச்சனா, ஐ அக்செப்ட் தட். அவங்க பெஸ்ட்ன்றது பெட்டர். எல்லா இருக்கிற கண்டெஸ்ட்ல ஷீ இஸ் பெட்டர். ஒரு வார்த்தை கூட பேசல, தட்டனால எனக்கு ஐ அக்செப்ட். பட் நேத்து அந்த பசங்களை தேவையில்லாம அவங்க வந்துட்டு இப்போ இருக்கணும்ன்றதுக்காக சி ஓவர்டோ, லாட் ஆஃப் டைம்ஸ் இட் இஸ் கோயிங் ஓவர்டோ. எனக்கு விசித்ரா ஃபேமிலி வண்டர்ஃபுல். அவங்கள நமக்கு பல இடத்துல பர்சனல் ஷீ ஸ்பீக்ஸ், எனக்கு அது அந்த ஒரு விஷயம் ஐ டோன்ட் ஈவன் லைக் அபவுட் தட் பர்சன். பட் ஸ்டில் அவங்க ஃபேமிலி இருக்கும்போது இங்க எங்க ரவீனா கூட தேவையில்லாம இன்னைக்கு லைவ்ல ஈவினிங்ல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். கிட்டு மாதிரி போயிட்டு அவனை மணியை கண்ணுல அடிக்கிறது, மூஞ்சில அடிக்கிறது, இங்க அடிக்கிறது, வாயில அடிக்கிறது. சி அவங்களும் ஓவர்டோ பண்ணாங்க. இவங்க நிறைய பேர் இன்னைக்கு ஓவர்டோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹரிஷ். லைக் அப்பா போதாண்டா சாமி, எடிட் பண்ணுங்கடா அப்படி இருக்கு. ஈவன் அர்ச்சனா நேத்து குழந்தைங்களை இழுத்ததா இருக்கட்டும், இன்னைக்கு தேவையில்லாம கெஸ்ட் கிட்ட சி ஒரு டிக்னிஃபைடா இருந்தாதான் எதுவுமே நல்லா இருக்கும். நம்ம கூட இங்க நிறைய அப்படியே 1 hour பேச you don't feel like listening to me. இல்ல அதான் ஓரளவுக்கு அடக்கி வாசிக்கணுங்கிறீங்க. எனக்கு என்னன்னா அந்த வீட்டுல இவனுங்க உருப்படியா ரசிக்கிற மாதிரி எந்த டாஸ்க்கும் கொடுக்கறது இல்ல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி தூங்கவும் கூடாது. அப்ப முழிச்சுக்கிட்டு இருக்கவங்களோட மனநிலை நிஜமாவே ஒரு கிரிஞ்சுத்தனமா தான் இருக்கும். அவங்க சம்திங் லைக் தட் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தோணுது. பட் ஐ மீன் இப்போ உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா ஐ அக்ரி. அது இல்ல ப்ரோ, பட் ஆனா குழந்தைங்க கூட விளையாடுறதெல்லாம் கிரிஞ்சு அப்படின்னு சொன்னா எனக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. என் அக்கா பசங்க கூட நாள் ஃபுல்லா கூட நான் விளையாடிட்டு இருப்பேன். சரி, ரொம்ப நாள் கழிச்சு நீங்க பாக்குறீங்க ஒரு 4 செவத்துக்குள்ள உங்களை அடைச்சி வச்சிருக்காங்கன்னும் போது அந்த இடத்துல குழந்தைங்க வருதுன்னா அந்த குழந்தை வேற சார். ஒரு நிமிஷம் இருங்க மேடம். இல்ல ஒரே நிமிஷம் இருங்க, நான் அந்த பாயிண்ட் முடிச்சிடுறேன். அண்ணன் குழந்தை ஒரே நிமிஷம் அந்த பாயிண்ட் முடிச்சிடுறேன். ஒரே நிமிஷம் அந்த பாயிண்ட் முடிச்சிடுறேன். ஒரே நிமிஷம் அந்த பாயிண்ட் முடிச்சிடுறேன். நான் முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். முன்னால இந்த அம்மா போய் தூக்கி அது வராத குழந்தைய புடிச்சு இழுத்து சி குழந்தை கூட விளையாடி எவ்ரிபடி லவ்ஸ் சில்ட்ரன். ஈவன் பிக் பாஸ் எவ்ரிபடி லவ்ஸ். யார் சொன்னா எவ்ரிபடி லவ்ஸ் சில்ட்ரன்? யார் சொன்னா? நீங்க யார் சொன்னது? எல்லாருக்கும் குழந்தை பிடிக்குமா? நான் தான் சொல்றேன். பிகாஸ் எவ்ரிபடி லவ்ஸ். நாமெல்லாம் ஹியூமன். எனக்கு எத்தனை பேர் குழந்தைய தூக்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? நான் கண்காணிப்பேன். நீங்க எப்படி நம்ம என்ன சொல்றேன், ஒரு 4 செவத்துக்குள்ள அடைச்சு வச்சு உங்களுக்கு 80 நாள் 60 நாள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள அடைச்சு வச்சு அந்த அட்மாஸ்பியர் அப்படி இருக்கும். அந்த இடத்துல சில்ட்ரன்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த அட்மாஸ்பியர் எப்படி மாறும்? அந்த குழந்தைங்க சத்தம், அந்த விளையாட்டு சத்தம் அது எப்படி மாறும்?
சரி, சாரி, வெரி சாரி. நாம வந்து இத நீங்க அபிமம் உங்க பாயிண்ட் மிஸ்டர் டேக்கன். ஹரிஷ், ஐ எம் இருங்க நியூட்ரல் பர்சன். ஓகே, இல்ல இவர் இல்ல, தப்பு அர்ச்சனா இல்லைன்னு சொல்லிட்டேன் ஃபேன் நானு. பேசுறாரு. நான் ஐயோ சின்ன சின்ன இல்லைங்க, குறைய மட்டும் தான் ஜஸ்ட் அண்டர்லைன் தப்பு இல்லைங்க. நான் தான் ஒத்துக்கிட்டேன். நீங்க சொல்றது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ஒப்பீனியன்ல கரெக்டா கூட இருக்கலாம். அது தப்பு கிடையாது நீங்க அப்படி சொல்றது. அதனாலதான் இப்ப நீங்க சொன்னீங்க உங்க பாயிண்ட் டேக்கன். தயங் ப்ரோ ரொம்ப நேரம் இது பண்றாரு. சோ அவர் பேசிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி அர்ச்சனா ஆர்மி நீங்க அப்புறம் பதில் கொடுங்க. அஞ்சலி மேம் அடுத்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. தயங் ப்ரோ பேசுங்க. ப்ரோ, நம்ம ஸ்பேஸ்லேயே ஒரு 3 பாயிண்ட் அதை அட்ரஸ் பண்ணலான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நிக்சன் ஃப்ரெண்டு ஏன் வந்து அந்த மாதிரி மாற்றி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு டாக் வந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு ஃபன்னாக அவர் சொல்லிட்டாரு. மெஜாரிட்டி மீன்ஸ் இந்த பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா, அதுவும் நிறைய அந்த வடிவேல் காமெடிலாம் வேறு வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு அவர் சும்மா ஃபன்னாக சொல்லியிருக்காரு, இது ஓவராக எடுத்து பேசுகிறாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இத எனக்கு தெரிஞ்சு இது ஏன் இந்த டாக் இருக்குன்னா, நிறைய பேருக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியல. ஃபீமேல்ஸ் மெஜாரிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, மேல்ஸ் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இதை ஹோஸ்ட் அட்ரஸ் பண்ணால் மட்டுமே தான் அதோட சீரியஸ்னஸோ அதை ஃபன்னுக்கு கூட அது பேசக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் பேசக்கூடாதுங்கிறதே புரியும். ஸோ இதை ஹோஸ்ட் மட்டும்தான் அட்ரஸ் பண்ண முடியும். அது அவன் ஃப்ரெண்டு பண்ணதும் தப்பு தான். அது ஏன்னா அவனுக்கே அந்த புரிதல் இல்லை, அதனால அவன் பண்ணியிருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா, தினேஷ் பற்றி ஒரு டாபிக் பேசணும். அவர் மேல் செவனிஸ்ட்டு, மேல் டாமினண்ட்டாக இருக்கார் அப்படின்ட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த கேம் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறது இந்த சீசனில் விசித்ரா மேம், அர்ச்சனா. ஸோ இந்த மாதிரி ஃபீமேல்ஸ் தான் கொஞ்சம் டாமினண்ட்டாக நல்லா விளையாடுறாங்க. மேல்ஸ் பெருசாக யாருமே நல்லா விளையாண்டு நான் நோட்டீஸ் பண்ணல. விஷ்ணு ஆகட்டும், எல்லாருக்குமே பயங்கரமாக அவங்க என்ன சொல்கிறது, ஒரு ஃபேன் பேஸும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவங்க பெருசாக கண்டென்ட்டும் கொடுக்கல, அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க பிஹைண்ட் த ஃபீமேல்ஸ் தான் இருக்காங்களே தவிர ரேஸில் யார் அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அண்ட் விசித்ரா. ஸோ அவங்கள பற்றி தான் தினேஷ் பேச முடியும்.